இந்த வருடத்தின் 5வது புயல் புஜிங்கில் கரையை கடந்தது. இருப்பினும் ஆங்காங்கே மழை பரவலாக பெய்து வருகிறது. இன்று முதல் போக்குவரத்து சீராகிவிடும் என்று கூறப்படுகிறது. சில விமான சேவைகளும் தொடங்கப்பட்டுள்ளது. மழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் வாகனங்களை கவனமாக ஓட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புயல் முடிஞ்சதை என்ன வர சொல்லி அவ அவசரப்படுத்தினா. என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னால வெளியே போக முடியல. அவ ஏன் அப்படி பண்றானே தெரியல. ஸ்கூல் வேற ரீஓபன் ஆக போகுது. யூஜின், உங்க அம்மாவை நான் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம 2 பேரும் பார்த்து 2 வருஷம் ஆகுது. உன்னோட அம்மா கிட்ட நீ என்ன சொல்லிட்டு இங்க என்ன பார்க்க வந்த? கொஞ்ச நாளைக்கு அவங்க இங்க வந்து இருக்க சொன்னாங்க. புது ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்க சொன்னாங்க. நீங்க ரீமேரேஜ் பண்ணவங்கள நான் இன்னும் பார்க்கலல்ல. ஓ, உன்னோட சித்தியும் அவங்களோட ஃபேமிலியும் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க தான். ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க, உன்னோட அம்மா கூட இருந்த மாதிரி உன்னோட இஷ்டத்துக்கு இங்க இருக்க முடியாது. கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். பேசும்போது யோசிச்சு பேசணும். சொல்ற பேச்ச கேட்கணும். உனக்கு பொறுமைங்கிறதே கொஞ்சம் கூட இல்ல. தயவு செஞ்சு எனக்கு பிரச்சனை எதுவும் கொடுக்காத. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சதில்ல. உன் சித்தியை பார்க்கும்போது மரியாதையோட நடந்துக்கணும். அவங்க கிட்ட எப்படியாவது நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ண. உங்க அம்மா மாதிரியே இருக்காத. அவ தான் யாருக்குமே மரியாதையே கொடுக்க மாட்டா. எனக்கு புரியுது. நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். இந்த டிராபிக் உயிரை வாங்குது. வண்டி நகரவே மாட்டேங்குது. வண்டி எடுங்களேன்டா. என்ன பண்றீங்க? சரியான திமிரு பிடிச்சவன் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, மிங்ஷு அவன் இன்டர்ன்ஷிப்பை பாஸ் பண்ணிட்டான். 2வது, உன்னோட புது புக் பப்ளிஷ் ஆக போகுது. இல்ல 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 இல்ல. அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்பதானே எழுதி முடிச்சிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் அப்படி சொல்ற? உன்னோட புக் ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா உனக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பப்ளிஷ் ஆகும்போது 100 காப்பி நானே ஆர்டர் பண்ணிடுவேன். எல்லாத்துலயும் சைன் பண்ணு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க போறேன். அது ஒரு வகையான ப்ரொமோஷனாவும் இருக்கும். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. உங்க புக்கு ரிலீஸ் ஆகும்போது வாங்குறதுக்கு ஒருத்தராவது இருக்காங்களே. என்னோட புக்கை பத்தி நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அது பப்ளிஷ் ஆனதும் பெரிய ஹிட் ஆக போது பாரு. 10 லட்சம் புக்ஸுக்கு மேல கூட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நீ ஏன் சாப்பிடாம இருக்க? இந்தா, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இவளுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. யூஜினோட ஃபேவரட் டிஷ்ஷே இந்த ஷ்ரிம்ப் தான். லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஷ்ரிம்பை சாப்பிடணும்னு ஃபேமஸ் செஃப் சொல்லியிருக்காரு. யூஜின், டுடே இஸ் யுவர் லக்கி டே. சாப்பிடு சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்க? சீக்கிரமா சாப்பிடு. ஆனா அப்பா, எனக்கு ஷ்ரிம்ப் பிடிக்காது. மறந்துட்டீங்களா?
குவான் ஆண்டிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? இவ தான் உன்னை இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா. உனக்காகவே ஸ்பெஷலா இவ்ளோ டிஷ்ஷஸ் பண்ணி வச்சிருக்கா. சாப்பிடு. அப்பா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஷ்ரிம்ப்னா அலர்ஜி. ஞாபகம் இல்லையா? இது என்னோட தப்பு தான். அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்காம நான் இதை சமைச்சிட்டேன். ஐம் சாரி. ஆனா இந்த ஊர்ல எல்லாரும் காரம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. போக போக நீயும் இதை பழகிக்கோ. தேவையில்ல ஆண்டி, அதுக்கு அவசியமும் இல்லை. நான் 2 நாள்ல கிளம்பிடுவேன். நீ சாப்பிடாம எங்க எழுந்திருச்சு போற? கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? ஜியாங்மே, நீ இத பெருசா எடுத்துக்காத. இதுக்கு முன்னாடி அவ ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருந்தா. அவளோட அம்மா கூட இருந்ததுனால தான் இப்படியெல்லாம் அவ மாறிட்டா. சரி பரவாயில்லவா, நாம சாப்பிடலாம். இந்தா சாப்பிடு. இன்னைக்கு அந்த சன்னை கண்டுபிடிச்சி இந்த சைன் போர்டை சரி பண்ணிட்டேன். அவருக்கு உங்களை இன்னும் ஞாபகம் இருக்கு. ரிப்பேர் பண்ண பாதி காசு தான் வாங்கினாரு. உங்களுக்காக தான் பண்ணேன்னு சொன்னார். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? யூஜின், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்லைன்னா நாளைக்கு ஷாப்பிங் போய் வாங்கலாம். நான் 2 நாள்ல கிளம்பிடுவேன். அதுக்கான ட்ரெஸ் என்கிட்ட இருக்கு. வாங்கலாம் தேவையில்ல. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா தூங்க. நீங்களும் அம்மாவும் எனக்கு தெரியாம ஏதாவது செய்றீங்களா? நீ எதுக்காக இப்படி கேட்குற? ஹேய், எங்க போற? நீங்க சொல்லலனா நான் ஆண்டி கிட்ட கேக்குறேன். ஹேய், இரு, கொஞ்சம் நில்லு. நீ என்ன பண்ற? விடுங்க, விடுங்க என் கைய. இங்க பாரு, நானும் உன் அம்மாவும் ஏதாவது பண்றேன்னா உன்கிட்ட மறைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க. உன்னால சந்தேகப்படாம இருக்க முடியாதுல்ல? எந்த பிரச்சனையும் பண்ணாத. ஒழுங்கா தூங்கு. பெண்ணை இப்படி பிடிச்சி எழுதினாதான் ஹேண்ட் ரைட்டிங் அழகா வரும். அம்மா, நான் நாளைக்கு இங்க இருந்து கிளம்ப போறேன். நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்க. நானே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன்.
மிங்ஜுய், சீக்கிரமா வந்துட்ட. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். ஒரு மாதிரியா இருக்கே, உடம்பு சரியில்லையா? நான் வேணா உனக்கு சூப் எடுத்துட்டு வரட்டுமா? ஒன்றும் வேணாம், நான் போய் படுக்கிறேன். உங்களுக்குலாம் இது தேவைதான். இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன், என்ன விட்டுரு. ஏய், ஓவரா பண்ணாதடா. அட கையற, எனக்கு ரொம்ப வலிக்குது. இந்த உலகத்துக்கு என்னோட தேவை எவ்வளவு இருக்கு, ஆனா இது தெரியாம என் அப்பா என் மேலேயே கை வச்சுட்டான். எப்படி அடிச்சுட்டான் தெரியுமா? ஷட் அப். சின்ன அடிதான். நீ சொன்ன மாதிரியே இந்த உலகத்துக்கு நீ தேவைதான். மீன் வாங்கிட்டு வந்து உனக்கு சூப் வச்சு தரேன். போடா. இன்னும் 50 மீட்டரில் இடது பக்கம் திரும்பவும். டர்ன் லெஃப்ட் 50 meters ahead. என்னடா சும்மாவே நின்னுகிட்டு இருக்க, வேலையை முடிடா. உன் அவசரத்துக்குலாம் பண்ண முடியாது. ஏன்டா பண்ண முடியாது? ஒரே ஒரு வெட்டு தான், எல்லா கதையும் முடிஞ்சிடும். ஓ அப்படியா? நீயே பண்ணு. யாராவது இருக்கீங்களா? வணக்கம், வாங்க மேடம். ஐ எம் சோ சாரி. இவனை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. சாரி. சில்வரை பத்த வச்சு தருவீங்க? ஆமா ஆமா பண்ணுவோம். ரெடியா? ஆமா, எல்லாம் ரெடியா இருக்கு. பின்னாடி போய் செக் பண்ணி பாருங்க. நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த ஊர்லயே இருக்க பெரிய சில்வர் ஷாப்னா அது எங்க ஷாப் தான். ஜுவான், டேய் எந்திரா. கஸ்டமர் வந்திருக்காங்க, எந்திரி. இதோ இவர் தான் எங்க பாஸ் ஜுவான். இவர் இதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். அவர் கை ரொம்ப ராசியான கை. இவரை மாதிரி வெள்ளி பொருட்களை சரி பண்றதுக்கு ஆளே கிடையாது. அவரோட திறமையை பாத்தீங்கன்னா நீங்களே வாயில கைய வச்சிருவீங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஊர்லயே பெஸ்ட் வெள்ளி ரெடி பண்றவரு இதோ உங்க முன்னாடி. இவர் தான் எங்களோட பாஸ். எங்க கொடுங்க பாப்போம். இதோட ஹூக் உடைஞ்சிருச்சு. உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? சரி பண்ணிடலாம். ஜுவான், இங்க கொஞ்சம் வா. ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு, நானே ரெடி பண்றேன். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருங்க. நீங்க தான் இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அப்படியே உங்களுக்கு இங்க ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் தரேன். உண்மையாவே எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலை கம்மி தான்.
அது மட்டும் இல்லாம இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப ஹேண்ட்ஸம். முக்கியமா நானு. என்ன பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க என்ன இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு. எனக்கு அப்புறம் என்னோட பாஸ் தான். அவரும் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருப்பாரு. ஆனா ஏன் அளவுக்குலாம் இல்ல. அப்புறம் என் கூட இன்னொருத்தர் இருந்தானே, அவன் கொஞ்சம் ஹைட்டா இருப்பான், அவ்வளவுதான். அத மட்டும் தயவு செஞ்சு திறக்காதீங்க. ஏங்க மத்தவங்க பொருளை கேட்காம இப்படி எடுக்கலாமா? நல்ல வேலை சரியான டைம்ல வந்து தடுத்தேன். இல்லைன்னா என் கதையை முடிஞ்சிருக்கும். நீ வேணும்னே தானே இதை பண்ண. எத? ஹூ குறைஞ்சிருச்சுன்னு கொடுத்தா இப்ப இதை 2 ஆக்கிட்ட. இப்படி இருந்தா கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்க? இங்க பாருங்க மேடம், நீங்க மட்டும் அந்த பேனாவை தொடாம இருந்தா அது 2 உடஞ்சே இருக்காது. என்னாச்சு? பிரேஸ்லெட்டுக்கு என்னாச்சு? கவலைப்படாதீங்க. ஒன்று பண்ணலாமா? இந்த பிரேஸ்லெட் தான் உடஞ்சு போயிருச்சுல, இதையே 2 பண்ணிடலாமா? நான் சிவப்பு கயிறை வச்சு கோத்து தரேன். பார்க்கறதுக்கும் பிரமாதமா இருக்கும். இதுக்கு நீங்க மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். பொருளை ஸ்பாயில் பண்ணது இல்லாம அதுக்கு நானே காசு தரணுமா? என்ன ஸ்கேம் பண்றீங்களா? என்னது ஸ்கேம் பண்றோமா? அதை கொடுத்துட்டு போங்க, நானே சரி பண்ணி தரேன். இதை எப்படி சரி பண்ணுவீங்க? இந்த பிரேஸ்லெட்டோட டிசைன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். பழைய மாதிரி வேணும்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரே ஆள் நான் தான். ஏய், இங்க பார்க் பண்ணி வச்சிருந்த கார் எங்கடா? எங்கடா போச்சு? ஏய், என் காரை என்ட்ரன்ஸ்ல தான் பார்க் பண்ணிருந்தேன். இப்போ என் காரை காணோம்டா. ரொம்ப நேரமா கார் இங்க ஆளே இல்லாம நின்னுட்டு இருந்துச்சா, அதான் போலீஸ் கிட்ட சொல்லி எடுக்க சொன்னேன். அப்ப இது உங்க வேலை தானா? அப்போ செட்டில்மெண்ட் பத்தி நாம பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். மேடம்க்கு இதுக்கு அந்த சம்மந்தமும் இல்லைல்ல, ஸோ அவங்க போயிடட்டும். சரி, அவங்க போகட்டும். இந்த விஷயத்தை பத்தி நாம முன்னாடியே பேசி தீர்த்திருக்கலாமே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப பேசலாம். சொல்லு. என் கார்டனில் இருக்கிற பூ செடி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இருக்கீங்கல்ல, அப்போ நீங்க தான் எங்களுக்கு பணம் கொடுக்கணும். எவ்வளவு தரதா இருக்கீங்க? நீங்களே முன் வந்து பேசியிருக்கீங்க, அதனால நீங்க எவ்வளவு தரீங்களோ அதை வாங்கிப்போம். எவ்வளவு திமிருடா உங்களுக்கு! உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னோட பிரேஸ்லெட் கொடுங்க, நான் கிளம்புறேன். அட கொஞ்ச நேரம் இருங்க. ஒரு தடவை எங்க மேல நம்பிக்கை வைங்க, நாங்க கண்டிப்பா அதை ரெடி பண்ணி தருவோம். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். நான் வெளியே போய் அந்த சண்டையை முடிச்சிட்டு வந்துடுறேன். முதல்ல அவங்க கதையை முடிக்கிறேன், வந்து உங்க பிரேஸ்லெட்டை ரெடி பண்றேன். கவலைப்படாதீங்க, நான் ரெடி பண்ணி தரேன். டோன்ட் வரி. அட பைத்தியமே, நான் தான் சரி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ற? கதவை திறக்க போறியா இல்லையா? கதவை திறடா. நீங்க என்ன படமா காட்டுறாங்க? சிரிச்சிட்டு இருக்க? ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லைன்னா உன்ன வேணா சொன்னா கேளு. வேணா அடிக்காத. அடேய், ஏண்டா? சொன்னா கேளுடா, வேணா. என்னடா இந்த மாதிரி மெரிக்கிறீங்க? காரை நம்ம வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு நம்ம கிட்டே தௌலத் மாதிரி வந்து சீனா போடுறானுங்க. இனி நம்ம பக்கமே வர மாட்டானுங்க. என்னாச்சு பாஸ்? ஆமா, பெண்ணுங்க எங்க போச்சு? அது ஆமா, அந்த பொண்ணுங்க. நான் அவளை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு தானே சண்டைக்கு வந்தேன்.
எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால தான் கிளம்பிட்டேன். எனக்கு அந்த பிரேஸ்லெட் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன். அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா சரி பண்ணிடுங்க. இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு காலையில பிரேஸ்லெட் வந்து நானே வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் உங்க பேனா என்கிட்டயே அடமானமா இருக்கட்டும். அதனால சீக்கிரமா என்னோட பிரேஸ்லெட்டை நீங்க சரி பண்ணிடுங்க. இல்லனா பேனாவை வாங்குறதுக்கு நீங்க ஹுவாய்செங் வரைக்கும் வர வேண்டியதா இருக்கும். நீங்க எதுக்காக நான் இனிமே இந்த ஊர்ல தான் இருக்கணும்னு சொன்னீங்க? எங்க அம்மா இங்க? அவளோட வீட்டுக்கு போயிட்டா. ஒரு நிமிஷம். உன்னை கூப்பிட்டதுக்கு காரணமே இதெல்லாம் யார் செய்யறாங்க, ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் நேர்ல வர சொன்ன. கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. இருக்கட்டும், பரவாயில்ல. இத பாரு, இது உன்னோட காலேஜ் டிசி. நீ இங்க இருந்து லேயிங் ஹைஸ்கூல்ல தான் படிக்க போற. இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது உன்னோட அம்மா தான். இத உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு வேற சொன்னா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும். உன் சித்தி கூடயும் அவங்க பையன் கூடயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தனா நீ பிரச்சனை இல்லாம இருக்கலாம். நீ எங்க போற? நில்லு, நில்லுன்னு சொல்றல. நீங்க எங்க போகணும் மேடம்? சீக்கிரம் ஏர்போர்ட் போங்க. அம்மா, எங்க இருக்கீங்க? யோஜன், சொல்றத கேளு. கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா கூட இரு. அப்ப என்ன பிளான் பண்ணி தான் இங்க அனுப்புனீங்களா? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வேணும்னு என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு இங்க இருக்கணுமா? உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் நான் செய்யறேன். ஒரு நாள் உனக்கு புரியும். என்னோட நல்லதுக்கா? டிவோர்ஸ் ஆனது உங்க கூட இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இப்படி சொல்றீங்க. என் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்கல்ல? நான் ஒன்னும் உன்னை கைவிடல. ஜாக்கிரதையா இரு. நீங்க எப்பவுமே என் படிப்பை பத்தி மட்டும் தானே கவலைப்படுவீங்க. மத்த எல்லாத்தையும் நானே தானே பாத்துப்பேன். இப்ப என்ன இவ்ளோ அக்கறை? உன்னோட டிரான்ஸ்ஃபர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ அங்க இருந்து உன் படிப்புல கவனம் செலுத்து. ஹலோ மா. இன்னொரு முறை நான் கூட்டிட்டு வர மாட்டேன், சரியா? இதுவுமா அதுவுமா எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தா எப்படி? வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. என்ன பண்ணுவோம்? சரி சரி, வாங்கிக்க வாங்கிக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அது நீ தானே அன்னைக்கு அந்த அடி அடிச்சிட்டு இருந்தானுங்க, நீ சிரிச்சிட்டு இருந்தல? அன்னைக்கு உன் கூட இருந்தானே, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அவன்? ஷென்ஜுவான் மட்டும் இப்ப வரல. இங்க நடக்கிறதே வேற. நான் சொல்றது கேக்குதா இல்லையா?
நான் என்ன சொல்றேன் அதை செய், புரியுதா? எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், பார்த்து முறைச்சிட்டு இருக்கேன். நீ அங்கேயே இரு. இப்ப சுத்தி வந்து உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. சாதாரணமா நினைச்சிட்டியா? என்ன அதுக்குள்ள காயம் சரியாயிடுச்சோ? அப்ப சரி, 4 வச்சாதான் அடங்குவ போல. இங்க பாரு, நீ ரொம்ப ஆடாத. என் கூட என் அண்ணன் வந்திருக்காரு. நான் ஊன்னு சொன்னா போதும், உன்னை காலி பண்ணிடுவாரு. கிட்ட வராம அங்கே நின்னு பேசுறா. சொல்லிட்டு இருக்க, வந்துட்டே இருக்க. அண்ணா காப்பாத்துங்கண்ணே. அண்ணா எங்கண்ணா போன? நில்லுங்கிறல்ல அண்ணா. டே அண்ணா, இங்க வந்து என்னன்னு கேளு. அண்ணா அண்ணா, இவன் தானே அது? மாட்டினியா? நான் அப்பவே சொன்னல. எங்க அண்ணன் யார் தெரியுமா? பிளாக் பெல்ட்டடா. மரியாதையா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு. இல்லன்னா இங்க இருக்கிற என் அண்ணன். சர்ரா சர்ரா, சீக்கிரம் எனக்கு டைம் இல்லை. என்ன ஏன்டா கூப்பிடுற? நான் வீட்டுக்கு போனோம். வீட்டில் வர நிறைய வேலை இருக்குடா. என்னது வீட்ல வேலை இருக்கா? பாத்தீங்களா, அவன் நம்மள கலாய்க்கிறான். அண்ணே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இங்க பொறுக்கி பசங்க சண்டை போடுறாங்க. ஆமா, இங்கதான் சூப்பர் மார்க்கெட் பக்கம். உன் பிரேஸ்லெட் சரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒரு 3 நாள். அதை சரி பண்ணி நான் உன் வீட்டுக்கே அனுப்பிடுறேன். உன் வீட்டு அட்ரஸ் சொல்கிறியா? அதுக்கு அவசியம் இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஓ, ஒரு நிமிஷம் இரு. அதான் கீழே விழுந்துருச்சுல்ல, அது வேண்டாம், இதை சாப்பிட. இப்பதான் வரியா? ஏதாவது சாப்பிட்டியா? இரு, நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லை வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ். அங்கே நில்லு. எங்க போயிட்டு வர? டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா தெரியாதா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்போ எதுக்காக நீங்க அவளை திட்டுறீங்க? அவ தான் வீட்டுக்கு வந்துட்டால. யூஜின், உன் ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. உன்னோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போய் ஆகணும். ஸ்கூலுக்கு போனமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். உனக்கு இந்த பிரேஸ்லெட் ரொம்ப பிடிக்கும்ல? இதை நீயே வச்சுக்கோ. நான் தான் சொன்னேன்ல,
நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பாவோட குடும்பத்தோட பூச்செங்கல இருந்துட்டு அதுக்கப்புறமா நீ திரும்ப வந்துரு. நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி உன் அம்மா உன்கிட்ட என்ன சொன்னா? இது என்னோட தப்பு தான். அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்காம நான் இதை சமைச்சிட்டேன். ஐம் சாரி. இந்த ஊர்ல எல்லாரும் காரம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு நீ கொஞ்சம் பழகிக்க. ட்ரெஸ் இருக்கா இல்லையா? இல்ல நாளைக்கு ஷாப்பிங் போய் வாங்கிக்கலாம். நான் 2 நாள்ல கிளம்பிடுவேன். அதுக்கான ட்ரெஸ் என்கிட்ட இருக்கு. வாங்கலாம் தேவையில்ல. உன்னை கூப்பிட்டதுக்கு காரணமே இதெல்லாம் யார் செய்றாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை நேர்ல வர சொன்னேன். உன்னோட டிரான்ஸ்ஃபர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உன் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி மத்ததை நான் பாத்துக்கிறேன். உன் பேர் யூஜின் தானே? வெல்கம் டு லீயிங் ஹை ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் நீ எதிர்பார்க்குற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் யங் அண்ட் வெல் எக்ஸ்பர்டைஸ்டு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீச்சர்ஸோட குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடந்துக்கிற பிஹேவியரும் ரொம்ப நல்லா இருக்கும். போன வருஷம் நம்ம ஸ்கூலில் மட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டாப் யூனிவர்சிட்டிஸில் செலக்ட் ஆயிருக்காங்க. உனக்கு தெரியுமா? எத்தனை பேரு? மொத்தமா 78%. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. அதான் உண்மை. இதுதான் ஸ்கூலோட மெயின் பில்டிங். பின்னாடி கேண்டீன் இருக்கு. அப்புறம் ஹாஸ்டல் அங்க இருக்கு. நிறைய பேர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. புதுசா வந்திருக்க கொஞ்சம் பதட்டமா இருக்கும். என்ன பாரு, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் டீச்சர் ஆகுறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் நல்ல பசங்க நம்புகிறேன். நல்ல பசங்களாக இருந்தால் நல்லா இருக்கும். எதுக்குடி என்னோடதுல எடுத்து வச்சிருக்க? அத முதல்ல கொடு. என்னோட ஐஸ்டியை யாரா குடிச்சது? சார் அது என்னது? சைலன்ஸ் ப்ளீஸ். கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. என்னோட பேர் லியூ ஃபூஜியான். நான் தான் உங்க புது கிளாஸ் டீச்சர். நான் கிளாஸ் எடுக்க போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னை பொறுத்த வரையும் கத்துக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஆனா சொல்லித்தர டீச்சர்ஸ் தான் இல்லை. நான் புதுசா வேலைக்கு சேர்ந்தப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் லேட்டா வந்தான். நான் அவன்கிட்ட ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அவன் என்கிட்ட என்ன சொல்லியிருப்பான் சொல்லுங்க? தெரியலையே சார். அவன் என்கிட்ட, சார் நான் நைட் ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால தூங்கல, காலையில் தூங்கிட்டேன்னு சொன்னான். இவ்வளோ சின்சியராக இருக்க பையன் மேலே கோவப்பட முடியுமா என்ன? சார் அது நைட்டு ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ ஷென்ஜுவான் தானே? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே தானே? பரவாயில்ல, உள்ளவா வந்து உக்காரு. ம், தேங்க்யூ சார். உன்னோட ஹோம்ஒர்க் எங்க? மறந்துட்டேன் சார். சரி, நாளைக்கு கொண்டு வா. போய் உன்னோட இடத்துல உக்காரு. நான் இங்கே உட்காரலாமா? தாராளமா வந்து உட்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க புதுசா ஜாயின் பண்ண உங்களோட கிளாஸ்மேட், இவங்க பேர் லியூஜின். அவங்கள எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க.
லின்யூஜின் நீ போய் உட்காருமா. லின்யூஜின் லின்யூஜின் உன்னோட பெண்ணை நாளைக்கு தரேன். ம். ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போமா? வேண்டாம் சார். என்னாச்சு? நீயும் நைட் ஃபுல்லா ஹோம்ஒர்க் பண்ணியா? அதனால தான் லேட் ஆயிடுச்சா? அப்புறம் நீ யாரு? நீ யாரு? என் பேரு வான் ஜி யாங். எங்களோட நீ தான் எடுத்தல்ல? எங்களோட பொக்கிஷம் அது. ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் முடியோட சேர்த்து பேச்சும் போயிடுச்சா? ஏன்டா அமைதியா இருக்க? இவ என்ன பேசுறா பாரு. அம்மா யார் இது? எனக்கு இதெல்லாம் சரியா படல. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. கொஞ்சம் நில்லு, நானும் வரேன். உனக்கு பயமா இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? உனக்கு தெரியாதா? உன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்குது ஷெங் வான். பல வருஷமா இங்க தான் இருக்கான். அதுக்கு என்ன இப்ப? உன்ன மாதிரி புதுசா வரவங்களுக்கு மட்டும்தான் உன் பக்கத்துல உட்காரதுக்கான தைரியம் இருக்கும். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ இன்னைக்கு தானே வந்திருக்க. நம்ம ஸ்கூல் கேண்டீன்ல ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் தெரியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேணா சுத்தி காட்டட்டுமா? ஓகே. இங்க ரைஸ் நூடுல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்கு ஆனியன் வேண்டான்னு நீ அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்னா அவங்க போட மாட்டாங்க. இங்க பாரு, இங்க தான் ஹாம் சாண்ட்விச் செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலும் கூட. அப்புறம் இங்க பாரு, கிரீம் இருக்கிறத மட்டும் ஆர்டர் பண்ணிடாத. அது சுத்தமா நல்லாவே இருக்காது. இவ்வளவு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க லைஃப் கமிட்டி மெம்பர் ஆச்சு. அப்புறம் உனக்கு இந்த கேம்பஸை ஃபுல்லா சுத்தி காட்ட சொல்லி நம்ம கிளாஸ் டீச்சர் தான் என்கிட்ட சொன்னாரு. நீ கேண்டீன் வரத பார்த்தேன், அதான் உனக்கு சுத்தி காட்டலான்னு வந்தேன். Thank you. கிளாஸ்மேட்டுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம நம்ம பக்கத்துல வர உட்காந்துருக்கோம். ஆமா, நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க சொல்லு? இந்த ஊர் சாப்பாடு உனக்கு ஒத்துக்கலையா என்ன? இனிமே நீ நிறைய சாப்பிடணும், ஓகேவா? அதோ அங்க வாயேன். இங்க பாரு, இந்த ஃப்ரைட் டம்ப்ளிங் நம்ம ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மேடம், இருக்கிற எல்லா டம்ப்ளிங்ஸையும் பேக் பண்ணிடுங்க. ஓகே, உங்க கார்டு ஸ்வைப் பண்ணுங்க. ஓகே, உன் கார்டு எடுத்து கொடு. எந்த கார்டு? கேம்பஸ் கார்டு. நீ இன்னும் அதுக்கு அப்ளை பண்ணலையா? என்கிட்ட கார்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோ இதை ட்ரை பண்ணி பாரு. இதை நீ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்றியா? சொல்றேன். நான் எவ்வளவு காசு தரணும் உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னோட புது கிளாஸ்மேட்டுக்கு ஸ்கூலோட ஸ்பெஷலான ஒரு பிளேட் ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸும் அப்புறம் ஒரு பாட்டில் சோயா மில்க்கும், இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது மொத்தமா 15.5 ஆச்சு. நீ கவலைப்படாத, மாச கடைசியில கொடுத்தா போதும். நீ தானே சொன்ன? நீ தானே இதை சொன்ன. உன்கிட்ட தானே கேக்குற, வாய் திறந்து சொல்லு. கேக்குறோம், எவ்வளவு திமிரா உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு. இவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன் பக்கத்துல ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு தான் நம்பர் 1 திமிரு. ஏன் இப்படி சொல்ற? புது ஊரு, புது ஃபேமிலி, புது ஸ்கூல். எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாமே மாறிடுச்சு. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான். இந்த ஒரு வார்த்தையை வச்சு அவங்க சொல்ற எல்லாத்தையும் சரியாக்கிடுறாங்க.
ஒருவேளை நாமளும் அவங்க இடத்துக்கு வரும்போது அன்னைக்கு அவங்க சொன்னதெல்லாம் சரின்னு நமக்கு தோணுமோ என்னமோ.